நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசின் கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இன்றைய தினம் துணை சபாநாயகராக எம் ரவிசங்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசின் கொறடாவாக எம்எல்ஏ சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த கொறடா நியமனமானது நடைபெற்றிருக்கிறது. எம்எல்ஏ சபரிநாதன் அவர்களை தமிழக அரசின் கொறடாவாக நியமனம் செய்து அந்த அறிவிப்பினை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். நாளை தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய சூழல்ல பனையூர் தலைமை அலுவலகத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி அதாவது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக அரசியலில் மிக முக்கியமான நாளாக நாளை அமைய இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு மிகப்பெரிய அரசியல் நகர்வாக இருக்கும். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை அவர் சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு தாவேக்கு பெரும்பான்மை பலம் இருக்கும் நிலையில் திடீரென ஆதரவு தெரிவித்துள்ளவர்கள் பின்வாங்கினால் பெரும் சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் தனி பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கிடைக்கவில்லை. இதனால் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடன் தாவேக தலைவரும் முதலமைச்சர் தாவேக தலைவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் அந்த கட்சிகள் அளித்த ஆதரவு அடிப்படையில ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தற்போதைய சூழலில் தாவேகவுடைய நிலை மிகவும் நெருக்கடியானதாகவே இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் தாவேகவுடைய எம்எல்ஏ எண்ணிக்கை 107 குறைந்திருக்கிறது. இதில் சபாநாயகராக தேர்வாகியுள்ள ஜேசிடி பிரபாகர் வாக்கெடுப்பின் பொதுவாக கலந்து கொள்ள மாட்டார். இதனால் நேரடி வாக்கு எண்ணிக்கை மேலும் குறைகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 என கூட்டணி ஆதரவுடன் தாவேக தரப்பில் மொத்தம் 120 உறுப்பினர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறது. இதுவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று, அதாவது நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்புல யார் யார் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானதாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிரச்சனை, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அணியின் நிலைப்பாடு போன்றவை அரசியல் பரபரப்பை அதிகரிக்க வைத்திருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு பொதுவாக 3 விதமாக நடத்தப்படலாம். குரல் வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் மின்னணு வாக்கெடுப்பு ஆகிய அதில் அடங்கும். பெரும்பாலான நேரங்களில் குரல் வாக்கெடுப்பே நடைமுறையில் இருக்கும். உறுப்பினர்கள் நேரடியாக ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். சட்டப்பேரவைக்கு வராத உறுப்பினர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். உதாரணமாக சில எம்எல்ஏக்கள் வராமல் இருந்தால் அன்றைய தினம் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படை கொண்டு பெரும்பான்மை கணக்கிடப்படும். இந்த வாக்கெடுப்புல சபாநாயகர் சாதாரணமாக வாக்களிக்க மாட்டார். ஒருவேளை ஆதரவு மற்றும் எதிர்ப்பு வாக்குகளை சமாளிக்க விட்டால் மட்டுமே சபாநாயகர் தனது தீர்மான வாக்கை பயன்படுத்துவார். நடைபெறும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு விஜய் தலைமையிலான அரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால் முதலமைச்சர் பதவி ஆபத்துக்குள்ளாகும் சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக ஆளுநர் மற்ற கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அதுவும் சாத்தியமாகாத நிலையில் ஏற்பட்டால் மாநிலத்துல அரசியல் குழப்பம் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்துல நாளை சட்டப்பேரவை கூட்டத்துல எப்படி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு யோசனையாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் வருவதற்கு முன்னதாக IUML சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை அவரது இல்லத்திற்கே முதலமைச்சர் சென்று பார்க்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு இருந்ததால் இன்னும் அவர் அலுவலகத்துக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் தாமதமாக வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் என்பார்கள். ஆட்சி அமைப்பதற்கு
118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. 234ல 118 நிரூபிக்க வேண்டும். இந்த வகையில 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் ஒன்றில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தாவேக தலைவர் திருச்சி கிழக்கே ராஜினாமா செய்து விட்டார். எனவே 117 குறைந்து விட்டது. அதன் பிறகு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக தேர்ந்தெடுத்து விட்டார். மேலும் ஒரு தொகுதி குறைவாக இருந்திருக்கிறது. இந்த சூழல்ல ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தமிழக வெற்றி கழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதே வேளையில CV சண்முகம், SP வேலுமணி தலைமையிலான அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல தான் முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.